தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். தேவனுடைய கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றதா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய கண்கள் நீதிமானை நோக்குகின்றதா என்ற தலைப்பின் கீழாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களோடும் நாம் தியானிப்போம். தேவன் நம்மை காத்து வழிநடத்தி பலப்படுத்துவார். தம்முடைய வசனங்களாலே நம்முடைய ஆத்தும திருப்திக்கு ஏற்ற வார்த்தைகளை தந்து நம்மை போஷித்து வளர்ப்பிப்பார். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆமீன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததாக மாறினது என்றும் கர்த்தர் கண்டார் என்று வேதத்தின் வசனங்கள் சொல்கிறது. மனிதனுடைய பாவங்கள் பூமியில் பெருகினது என்று கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. அவர் மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் முழுமையாக இந்த மனித குலத்தை பூமியிலிருந்து அழித்து புதிதாக தாம் படைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல், தேவன் பூமியில் உள்ள மனிதர்களில் நோவா என்பவரை தாம் கண்ணார கண்டு, அவன் நீதிமான், அவன் உத்தமன் என்று தேவன் அவரை தெரிந்து கொண்டார் என்றும், நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்றும் வசனம் சொல்லுகிறது. அவன் பூமியிலே இருந்த காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்றும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான் என்றும் வேதத்தின் வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் தேவனோடு சஞ்சரிக்கும் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறோமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் நமக்கு நண்பராக இருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய வேதத்தின் வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடந்து நாம் ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் பிள்ளையாக வாழும் பொழுது, தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக உள்ளது என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்? நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், தோற்றங்கள் அனைத்தும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று மனஸ்தாபப்படுகிறார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்வில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் நற்கிரியை உள்ளதா? நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர்களாக நாம் நடக்கிறோமா? நம்முடைய பாதை எவ்வாறாக உள்ளது? நோவாவுக்கோ அவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. நோவாவை கொண்டு தேவன் இந்த பூமியிலே மறுபடியும் நம்மை பிறக்கச் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்தோமா? நாம் பாவத்தில் வீழாமல் இருந்தோமா? நாமும் நீதிமானாக காணப்பட, தேவனோடு சஞ்சரிக்க நாம் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை நாம் அவரிடம் ஒப்பு கொடுத்தோமா? சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரை, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது.
அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய நாவு பொல்லாப்புக்கு இடம் கொடாமல், நம்முடைய உதடுகள் பொய்களுக்கும் கபட்டு வசனிப்புகளுக்கும் இடம் கொள்ளாமல், நாம் தேவனுடைய வழியில் நடந்து நற்கிரியைகளை நடப்பித்து நாம் நம்மை காத்து கொள்ளும் பொழுது, தீமையை விட்டு விலகும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது சமாதானத்தை தேடி என்று வசனம் சொல்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் பொறுமையாக இருக்கவும், கோபம் கொள்ளாமல் இருக்கவும், பொய்கள் சொல்லாமல் இருக்கவும், அக்கிரமம் செய்யாமல் இருக்கவும், ஆகாமிய வழியில் நடக்காமல் இருக்கவும், பொல்லாத துன்மார்க்கன் வழியில் நடக்காமல் இருக்கவும் தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் தேவனை தேடும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது, இயேசுவை பிரதிபலிக்கும் பொழுது 15வது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்றும், அவர் அப்பொழுது நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது தம்முடைய செவியை திறந்து வைக்கிறார் என்றும் வேதத்தின் வசனம் சொல்கிறது. 17வது வசனம், நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வழிகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் நன்மையானவைகளாக இருக்கும் பொழுது நாம் நீதிமானாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய கண்களில் நாம் கர்த்தருடைய கண்களில் நீதிமானாக காணப்படும் பொழுது நமக்கு வரும் உபத்திரவங்கள், சோதனைகள், நமக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, நம்மை நாம் தாழ்த்தி, என்னால் இந்த காரியம் நிறைவேறாது, என்னை உண்டாக்கின என் தேவனால் மட்டுமே இந்த காரியம் நிறைவேறும் என்று நாம் நம்மை முழுமையாக தாழ்த்தி நம்மை தேவனிடம் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நமக்கு இறங்குகிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவிசாய்க்கிறார். நம்முடைய அனைத்து உபத்திரவத்திலும் துன்பத்திலும் நாம் அகப்படும் பொழுது நம்முடைய துன்பங்கள் நின்றும் உபத்திரவங்களில் நின்றும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்திற்கு சமாதானத்தை தருகிறார். நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். நம்மை இரட்சிக்கிறார். நாம் அவரிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நம் வாழ்வில் நம்மை தகுதிப்படுத்தி உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் மாம்சமான இச்சைகளுக்கு விழுந்து போகாமல் தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது, நம்முடைய கரத்தை அவருக்கு முன்பாக விரிக்கும் பொழுது, நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 84 அதிகாரம் 10 வசனம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் இதை சொல்வோம் என்றால் தேவன் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மீதாக இருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்வில் அவருடைய பாதத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்காகவும் அவருடைய கிரியைகளுக்காகவும் நாம் அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நம்மை ஊற்றும் பொழுது தேவன் நமக்கு அனைத்து காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறார். அவருடைய வல்லமை நமக்குள்ளாக விளங்கச் செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய ஸ்தலத்திலே நாம் நிற்கும் பொழுது, பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 141 அதிகாரம் 4 வசனம்,
அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கருக்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் பாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாதவாறு, துன்மார்க்கருடைய வழியில் நடக்காதவாறு நாம் நம்மை காத்துக்கொள்ள தேவனிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். தம்முடைய தூதர்களை கொண்டு காப்பார். தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை தீமைக்கு விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 125 அதிகாரம் 3 நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வழிகள் செவ்வையாக இருக்கும் பொழுது, நம்முடைய கிரியைகள் செவ்வையாக இருக்கும் பொழுது, நாம் தேவனுடைய வழியில் நடக்கும் பொழுது, அவர் என்னை காண்கிற தேவன், என்னை காக்கிற தேவன், என்னை உயர்த்த வல்லவரான தேவன் என்று நாம் அவரிடம் நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது, நாம் நம்முடைய காரியங்களை அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை எந்த ஒரு ஆகாமியமும் மேற்கொள்ளாது. எந்த ஒரு கொடுங்கோலும், துன்மார்க்கனுடைய கொடுங்கோலும் நம்மை மேற்கொள்ளாது. தேவன் நமக்கு துணையாக நிற்கிறார். நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது என்று வசனம் சொல்கிறது. நமக்கு தேவன் சுதந்திரம் தருகிறார். தேவனை நாம் பற்றிக் கொள்ளுவோம், அவரையே விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்வில் அவரை முழுமையாக பற்றிக் கொள்வோம். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருப்போம். அவர் நம்மை நித்திய பாதையில் வழிநடத்துவார். பரம பிதாவோடு ஒன்றிணைக்க வல்லவரான ஒரே ஒரு தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் முழுமையாக விசுவாசிப்போம். அவரிடம் நம்மை ஊற்றி விடுவோம். நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள், நினைவுகள் அனைத்தும் அறிந்த தேவன். அவரிடம் நம்மை தாழ்த்துவோம். அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லவரான தேவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நீதிமொழிகள் 8 அதிகாரம் 7 என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் தேவன் நேர்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், சத்தியமானவர். அந்த சத்தியத்தினுடைய வார்த்தைகளை நாம் கடைபிடிப்போம். தேவனை நாம் விசுவாசிப்போம். ஆகாமியத்தினுடைய பாதைகளில் நடக்காமல் அவர்களுடைய உதடுகள் அருவருப்பானது என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. துன்மார்க்கனுடைய வன்கண் பார்வைக்கும் பொல்லாங்கான காரியங்களுக்கும் நம்முடைய கிரியைகளும் செயல்களும் சிந்தனைகளும் நினைவுகளும் நாம் அவற்றின் மீது வைக்காமல் தேவனுடைய கரத்திலே தேவனை நோக்கி நம்முடைய கண்கள் பார்க்க அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நம்முடைய சிந்தைகள் ஏக சிந்தையாகவும் ஒரு மனதோடும் தேவனை நோக்கி இருக்கும் பொழுது தேவன் அவருடைய வல்லமையை நமக்குள் விளங்கச் செய்வார். நித்திய வெளிச்சமாக நம்முள் பிரகாசிப்பார். அவருடைய வேதத்தின் வார்த்தைகளினாலே நம்மை வழிநடத்தி நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்துகிறார். நம்மை நித்தமும் அவருடைய வார்த்தையினாலே திருப்தியாக்கி நம்மை போஷித்து வளர்ப்பிக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் முழுமையாக விசுவாசிப்போம், நம்புவோம். அவரை நோக்கி நாம் அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். அவருடைய கண்கள் நம்மை நோக்கும். அவர் நம்மை விடுவிப்பார், நம்மை இரட்சிப்பார், நம்மை உயர்த்துவார். பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் நம்மை காத்துக்கொள்ள நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம், மனம் திரும்புவோம். அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டார், நம்மை இரட்சித்தார், நம்மை காத்தார். அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ள பாத்திரவான்களாக இருக்க நாம் அவரை முழுமையாக விசுவாசிப்போம். தேவனை நாம் நம்புவோம், கர்த்தரை நாம் விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம்மை அனைத்து விதமான ஆகாமியத்திற்கும் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கும். நாம் அவரை முழுமையாக நம்புவோம்.
உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.